சிஎம்மா விஜயால டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு தேவயானியோட கணவர். நடிகர் விஜய் போன 2024வது வருஷம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சு நடத்திட்டு வராரு. நிலைமை இப்படி இருக்கிறப்போ அடுத்த வருஷம், அதாவது 2026வது வருஷம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மாறிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தன்னோட பிரச்சாரங்களை மேற்கொண்டு வராரு. இந்த நிலையில அவரால டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு இயக்குனரும் நடிகை தேவயானியோட கணவருமான ராஜகுமாரன் தெரிவிச்சிருக்கிறது பல பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இது தொடர்பா அவர் கொடுத்த பேட்டியில பல தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அதாவது அரசியல் அப்படிங்கிறது தியாகத்தால ஆனது. ஆனா விஜய் கடந்த 30 வருஷங்களா வேடிக்கை மட்டுமே காட்டி மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு நான் மக்களுக்கு சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொன்னா மக்கள் அவரை வேடிக்கை பார்க்க தான் வருவாங்க. விஜய் படப்பிடிப்பு தளத்திலேயே யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு மக்களோட மக்களா இருக்க போறேன் அப்படிங்கிறது வேடிக்கையா இருக்கு. தமிழ்நாடு அரசியல்ல திமுக அப்புறம் அதிமுக தான். இந்த 2 கட்சிகளை கடந்து வேற யாராலையும் வர முடியாது. நடிகர் விஜய் இன்னைக்கு செய்ய வேண்டியது திமுக இல்லனா அதிமுக கூட இணைஞ்சு பயணம் பண்ண வேண்டியதுதான். தேர்தல்ல ஜெயிச்சு எம்எல்ஏவா மாறலாம், ஏன் அமைச்சரா கூட மாறலாம். ஆனா அவரு தனிச்சு நின்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது. விஜயால ஜெயிக்கவே முடியாது. அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அரசியல்ல யாரோ ஒருத்தர் வந்து காப்பாத்துவாரு அப்படிங்கிற மாய தோற்றம் இருக்குது. ஆனா அரசியல் அப்படிங்கிறது அப்படிப்பட்டது கிடையாது. அரசியல் அப்படிங்கிறது ஒரு நிர்வாகம். சினிமாவுல உச்சத்துல இருந்துகிட்டு அரசியலுக்கு வந்தவங்க ஏராளம். ஆனா சினிமாவ விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவங்க அப்படின்னா அது விஜய் மட்டும்தான். அரசியல்ல பல வலிகளையும் வேதனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது விஜயால முடியாது. விஜய் பார்த்து பார்த்து பாதுகாக்கப்பட்ட பூந்தோட்டம். விஜய் மாதிரியானவங்க கஷ்டத்தையே பார்க்காதவங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லயே அப்படி இருந்தவங்க தான். சினிமா உலகமும் அவரை பாதுகாப்பா தான் வச்சிருந்துச்சு. அவர் ஒரு சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு சாப்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். இதுக்கெல்லாம் நிஜமாவே வெயில்ல கருகணும், மழையில முழங்கால் அளவு தண்ணியில நிக்கணும், கூட்டத்துல அடிபடணும். இதெல்லாமே சினிமாவுல நீங்க செய்யலாம். ஆனா நிஜத்துல செய்யணும் அப்படின்னா, அத நீங்க சின்ன வயசுல இருந்தே செஞ்சுட்டு இருந்திருக்கணும். கூட்டம் சேர்க்கிறதோ, கூட்டத்த சேர்த்துக்கிறதோ, கூட்டம் சேருது அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு அறியாமை தான். முதலமைச்சராகி தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. அத விஜய் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட இந்த பேட்டி இப்போ பல பேரோட கவனத்தை ஈர்த்துக்கிட்டு வருது.